தமிழ் தடம் நேயர்களுக்கு வணக்கம். ஊடகவியலாளர் திரு கேப்ரியல் நம்மளோட இணைந்திருக்காங்க. வாங்க பேசலாம். அதுக்கு முன்பாக நம்ம தொடர்ந்து வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கை தான், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். நம்மளுடைய கோரிக்கை ஏற்று தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இருக்கீங்க, பெரிய நன்றிகள். இந்த ஆதரவை நீங்க தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. வணக்கம். வணக்கம். விஜய் அவர்களுடைய ஈரோடு பொதுக்கூட்டம் நடந்து முடிஞ்சிருக்கு. பிரம்மாண்டமாக நிறைய கூட்டம் பார்க்கும்பொழுது, ட்ரோன் ஷாட்லாம் பார்க்கும்பொழுது, ஸோ வழக்கம் போல விஜய் அவர்கள் ஒரு கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் கிட்ட பேசியிருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ எப்படி பாக்குறீங்க? அதில் ஹைலைட்டா பார்க்கணும் என்னன்னா, திமுக ஒரு தீய சக்தி, நாங்க ஒரு தூய சக்தி அப்படின்னு பேசியிருக்காரு. எப்படி பாக்குறீங்க? அது நீங்க சொன்னீங்க இல்லையா, பிரம்மாண்டமான ஒரு மீட்டிங், ட்ரோன்ஸ்லாம் பறந்தது. அது ஆக்சுவலா இன்னும் பிரம்மாண்டமா மாத்திருக்கலாம். அவங்களுக்கு சில விஷயங்கள் புரியல, ஸ்டேஜை எப்படி ஆர்கனைஸ் பண்ணும், இந்த விஷயங்களை அவங்களுக்கு கிளியரா புரியல. அதான் நான் யோசிச்சேன், அந்த ஒரு விஷயத்த சிம்பிளா சில விஷயங்களை பண்ணியிருந்தாங்கன்னா ரொம்ப அருமையா பண்ணியிருந்திருக்கலாம். ஒரு பெரிய மீட்டிங் ஆர்கனைஸ் பண்றதுக்கூடிய சிக்கல் என்னன்னா, கூட்டத்தை கூட்டுறது தான். பட் டிவிகேவை பொறுத்தளவுல கூட்டத்தை கூட்டுறது ஈஸி. ஆனா குறைந்தபட்சம் நீங்க அதை நல்லா ப்ரொஜெக்ட் பண்ணிருக்கலாம். ஒரு நல்ல ஒரு பெரிய ஸ்டேஜ் போட்டு விஜயை நல்லா பிரம்மாண்டமா நீங்க ப்ரொஜெக்ட் பண்ணலாம். நான் பாக்குறேன், ஒரு வண்டி மேல நின்று எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. நீங்க பவர்ஃபுல்லா பெர்ஃபார்ம் பண்ணா கூட ஒரு வண்டி மேல பேக்ரவுண்ட்ல எதுவுமே இல்லாம நிற்கும் போது நீங்க வீக்கா தான் தெரிவிங்க, நீங்க பவர்ஃபுல்லா தெரிய மாட்டீங்க. நீங்க நல்ல பெர்ஃபார்மரா இருந்தா கூட நீங்க வீக்கா தான் தெரிவிங்க. சோ உங்ககிட்ட ஒரு 20-25,000 பேர் அங்க வந்து நிக்கிறாங்க. கூட இருக்கலாம், எனக்கு எக்ஸாக்டா நம்பர் தெரியல. சரி, ஒரு 30-40,000 பேர் கூட வந்திருக்காங்கன்னு வச்சுப்போம். அவ்வளவு பெரிய கூட்டம் இருக்கு, பயங்கரமான ஒரு எதிர்பார்ப்பு அவங்க கிட்ட இருக்கு. அவங்க கிட்ட நீங்க ஒரு பிரம்மாண்டத்தை காட்டலாம். ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் ஒரு நல்ல ஒரு பெரிய ஸ்டேஜ் போட்டு அதை கரெக்டா மேனேஜ் பண்ணணும். ஸ்டேஜ் போடுறதுலயும் பெரிய சயின்ஸ் இருக்கு. உங்களை பவர்ஃபுல்லா ப்ரொஜெக்ட் பண்றதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க ஸ்டேஜ் ஆர்கனைஸ் பண்ணணும். அதுக்கு பின்னாடிலாம் நிறைய சயின்ஸ் இருக்கு. இந்த விஷயங்கள் நல்லா பண்ணது பார்த்தோம்னா, 30s இருந்த பாசிஸ்டுகள் ரொம்ப நல்லா பண்ணாங்க. முசோலினி நல்லா பண்ணாரு. ஸ்டேஜை எப்படி ஆர்கனைஸ் பண்றது. அப்புறம் ஹிட்லர்லாம் வந்து லோ ஆங்கிள் ஷாட்லாம் யூஸ் பண்ணுவாங்க. நல்லா ஹைட்டா நின்றுட்டு கீழே இருந்து லோ ஆங்கிள் ஷாட். லோ ஆங்கிள் இருந்து பார்க்கும்போது அது பெரிய பவர்ஃபுல்லான இண்டிவிஜுவலா ஒருத்தன் தெரியுமா. ஷோல்டர்ஸ் நல்லா ஸ்ட்ராங்கா வைக்கிறது. நான் சொல்றது அவரு ஸ்ட்ராங்கா வைக்கிறது இல்லை, அந்த ட்ரெஸ்ஸோட அமைப்பே பார்த்தீங்கன்னா ஷோல்டர்ஸ் நல்லா ஸ்ட்ராங்கா காட்டுவாங்க. ஸோ வீடியோல பார்க்கும்போதும் சரி, ஆடியன்ஸ் லைவ்ல பார்க்கும்போதும் சரி, கையில ஆட்டி எடுத்து பேசும்போது நல்ல ஒரு பவர்ஃபுல்லான ஒரு அப்பியரன்ஸ் கிடைக்கும். ஸோ உங்ககிட்ட இவ்வளவு ரிசோர்ஸ் இருக்கு, இவ்வளவு முக்கியமான விஷயங்கள் பண்றீங்க, ஆயிரக்கணக்கான மக்களை திரட்டுறீங்க, பெரிய ஒரு மைதானத்துல இதை ஆர்கனைஸ் பண்றீங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு ஈவெண்ட்டும் கூட. கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா இந்த மாதிரி ஒரு பொது வெளியில இவ்வளவு பெரிய ஒரு மீட்டிங் நடத்துறீங்க. பாண்டிச்சேரி நடத்தினாங்க. தமிழ்நாட்டுல இதான் ஃபர்ஸ்ட் டைமா நடக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்க ஏன் இந்த மாதிரியான பேசிக் விஷயத்த பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு எனக்கு புரியல. நான் பாக்குறேன், வரிசையா ஒரு வண்டியை போட்டு மேல யங்ஸ்டர்ஸ் கொஞ்சம் பேர் ஃபர்ஸ்ட் பேசுறாங்க, 2 minutes பேசுறாங்க. அதுக்கப்புறம் கடைசியில விஜய் வராரு. எல்லாருமே பேசும்போது அந்த ஒரு பெரிய ஈவெண்ட்டுக்கான ஒரு எனர்ஜி அங்க கிரியேட் ஆக மாட்டேங்குது. ஆக்சுவலா அவங்ககிட்ட பெரிய கூட்டம் இருக்கு. ஆனா நீங்க பேசும்போது பார்க்கும்போது ஏதோ ஒரு திருமுனை கூட்டம் மாதிரி ஒரு சின்ன ஒரு மேடையில நீங்க பேசிட்டு இருக்க மாதிரி இருக்கு. ஆக்சுவலா அது இல்ல. நீங்க நல்ல ஒரு பெரிய பிரம்மாண்டத்தை நீங்க அங்க காட்டலாம். இந்த மாதிரியான பேசிக் விஷயங்கள் எங்க மிஸ் பண்றாங்கன்னு எனக்கு புரியல. பட் எனிவே, இதுல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்னன்னா, செங்கோட்டையன் அவர்கள் பெருசா ப்ரொஜெக்ட் பண்ணப்படுவார்னு நினைச்சேன். அன்பார்ச்சுனேட்லி செங்கோட்டையன் அவர்கள் அந்த மாதிரி பெருசா ப்ரொஜெக்ட் பண்ணப்படல. செங்கோட்டையன் அவர்கள் புஷி ஆனந்த ஓரங்கட்டிடுவாரா அப்படி இப்படின்லாம் கூட டிஸ்கஷன்ஸ் எல்லாம் போயிட்டு இருந்தது. ஆனா இந்த மீட்டிங்கை பார்க்கும்போது யங்ஸ்டர்ஸ்லாம் கூட யாருன்னே தெரியல. நிறைய பேர் புதுசா ஆட்கள் நிறைய பேர் பேசுறாங்க. அவங்க எல்லாம் கூட 3-4 minutes பேசுறாங்க, 5 minutes பேசுறாங்க. செங்கோட்டையன் டக்குன்னு ஒரு 2 நிமிஷத்துல பேசிட்டு போயிட்டார். மேபி அது அவரோட பெருந்தன்மையா கூட இருக்கலாம். நம்ம ரொம்ப டைம் எடுத்துக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி கூட நினைச்சிட்டு அவர் டக்குன்னு போயிருந்திருக்கலாம். இல்ல, ஒரு பெரிய பேச்சாளரும் இல்ல, ஒரு பெரிய கவர்ச்சியான பேச்சாளரும் கிடையாது. பட் ரைட்டு, அந்த மேடையில பேசின ஆட்கள் எல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா அந்த குரூப்போட செங்கோட்டையன் அவர்களையும் நீங்க பிளேஸ் பண்றீங்க. செங்கோட்டையன் அவர்களுக்கு ஒரு ஸ்டேச்சர் இருக்கு, அவர் பெரிய லீடர். அவர் இன்னைக்கு அம்மையார் ஜெயலலிதா பேசுறாங்கன்னா அந்த இடத்துல ஸ்டேஜ்ல ஏடிஎம்கேவோட மேடம் உங்களுக்கு தெரியும், ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது ஸ்டேஜ் டிசிப்ளின் இருக்கு, பக்கா ஸ்டேஜ் டிசிப்ளின் இருக்கும். எல்லாம் கரெக்டா ஆர்டர்லியா இருப்பாங்க. யார் ஸ்டேஜ்ல இருக்கலாம், யார் இருக்கக்கூடாதுலாம் கரெக்டான ஒழுங்கு இருக்கும். அதுல செங்கோட்டையன் கண்டிப்பா இருந்திருப்பாரு அந்த இடத்துல. ஒரு பெரிய ஒரு ஸ்டேச்சர் உள்ள ஒரு லீடர். இங்க பார்த்தோம்னா வரிசையா யாரெல்லாமோ பேசுறாங்க, அதுல செங்கோட்டையனும் வந்து ஒரு 2 minutes பேசிட்டு போறாரு. ஸோ அவரோட அந்த ஸ்டேச்சர் பார்த்தோம்னா இங்க அடி வாங்குறத பார்க்க முடியுது. ஏடிஎம் கேட்டது ரொம்ப அருமையா இருக்கும். ஸ்டேஜை ரொம்ப அழகா மேனேஜ் பண்ணுவாங்க. அம்மையார் ஜெயலலிதா இருக்கும்போது பவர்ஃபுல்லா இருக்கும் ஸ்டேஜ் பாக்குறதுக்கு. அந்த ஸ்டேஜ் டிசிப்ளினும் பார்த்தோம்னா இருக்கும். நீங்க திமுக மேடைகள் பார்த்தோம்னா பெருசா ஆர்கனைஸ் ஆயிருக்காது. உங்க ஊர்லயே பாருங்களேன், திமுக மேடை பார்த்தோம்னா ஒரு 50 பேர் மேடையில ஏறுவாங்க.
ஏறுறதுக்கு நிறைய பேர் சண்டையும் போட்டுருப்பாங்க. அப்புறம் அவங்க எல்லாம் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி எடுத்து, ஏன்னா எல்லாருமே உள்ள வரணும்னு விருப்பப்படுவாங்க. அந்த ஸ்டேஜ் டிசிப்ளின் பெருசா இருக்கு. பட் ஏடிஎம்கேவுக்கு ஸ்டேஜ்ல வந்து ஒரு டிசிப்ளின் இருக்கும். அந்த விஷயத்தெல்லாம் பார்க்கலாம். இப்ப எனக்கு எப்படின்னு தெரியல, முன்னாடி அந்த விஷயங்கள்லாம் உண்டு. ஸோ அதனால செங்கோட்டையன் அவர்களுக்கு பார்த்தா கொஞ்சம் அவரு இது கொங்கு பகுதி புதுசா உள்ள வந்திருக்காரு, இன்னும் கொஞ்சம் கூட அவரை ப்ரௌட்ஃபுல்லா ப்ரொஜெக்ட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைச்சேன். அந்த விஷயம் இல்லை. ஸோ இதெல்லாம் நோட் பண்ண முடிஞ்சது. பட் அதெல்லாம் தாண்டி ஆஸ் யூஷுவல் எப்பவும் மாதிரி தான் இந்த விஷயம் இருந்தது. எப்பவும் இருக்கிற அதே நரேட்டிவ் தான். ஆடியன்ஸை குஷிப்படுத்த சில பஞ்ச் டயலாக்ஸ், அதுக்கப்புறம் எதிரியை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. திமுகன்ற ஒரு எதிரி, ஹீரோ வந்து டிவிகே, விஜய்னு வச்சுப்போமே, டிவிகே சொல்லிட்டு விஜய் தான். ஊரை பத்தி பேசினாரு, ஊரை பத்தி ஒரு 2-3 டயலாகு, மஞ்சள் அதை பத்தி எல்லாம் பேசினாரு. நம்மளுமே இன்னைக்கு கரெக்டா மஞ்சள் கலர் ஷர்ட் போட்டிருக்கோம். ஸோ அந்த விஷயம்லாம் பேசினாரு. கடைசியா எப்பவும் போல முக்கியமான விஷயம் என்னன்னா, ஏடிஎம்கே வீக்கா இருக்காங்க அப்படின்ற விஷயத்தையும் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாரு. ஏடிஎம்கேவோட ஐகான்ஸையும் உள்ள கொண்டு வராரு. ஏடிஎம்கேவோட அந்த ஸ்டைல் ஆஃப் பாலிடிக்ஸ் இருக்குல்ல, அதையும் அவர் உள்வாங்கிறார். திமுக தான் தீய சக்தி அப்படின்ற விஷயத்த அவர் சொல்றாரு. ஸோ ஜெயலலிதா அவர்களோட முக்கியமான ஒரு கோட் அது. அதே மாதிரி நாங்க களத்துல யார் இருக்காங்களோ அவங்களுக்கு எதிராக தான் அரசியல் பண்ணுவோம், இல்லாதவங்களோடலாம் அரசியல் பண்ண மாட்டோம்ன்ற பாயிண்டையும் சொல்றாரு. ஸோ ஏடிஎம்கே களத்திலேயே இல்லைன்றதான் நான் புரிஞ்சுக்கிறேன். ஏடிஎம்கேவை தான் அவர் சொல்றார். ஸோ இந்த விஷயத்த பண்றாரு. இது டிபிக்கல் ஃபார்முலா. எப்ப விஜய் வெளியே வந்தாலும் இதுதான் இருக்கும். ஏடிஎம்கே வீக்கா இருக்கு, டிஎம்கேவுக்கும் எங்களுக்கும் தான் சண்டை. டிஎம்கேன்ற பேர் அவர் ரெகுலரா யூஸ் பண்ணுவாரு, வேற எந்த நேமும் இருக்காது. ஸ்டார்டிங்ல டிஎம்கேன்ற பேரை யூஸ் பண்றதுக்கும் ஒரு தயக்கம் இருந்தது. இன்னைக்கு பேசுறத பார்க்கும் போதும் டிஎம்கேன்ற வார்த்தையை ஸ்டார்டிங்ல எல்லாம் யூஸ் பண்ணல, கிளைமேக்ஸ் வரும்போதுதான் டிஎம்கேவை மென்ஷன் பண்றாரு. ஸோ இந்த விஷயங்கள்லாம் பேசிட்டு அந்த ஸ்பீச்சை முடிச்சிடுறாரு. ஸோ ஒரு வகையில பார்க்கும்போது இந்த ரெகுலரா இதை கேட்கறதுக்கு ஆயிரக்கணக்கான பேர் ஒவ்வொரு தடவையும் விஜய் பின்னாடி போய்கிட்டே இருக்காங்க. ஆனா ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு பெர்ஃபார்மரா அவர் டெவலப் ஆயிருக்காரு. அவருக்கு ஒரு கொஞ்சம் பெர்ஃபார்ம் பண்ண முடியுது. இப்ப நல்லா பேசுறாருன்றீங்களா? நல்லா பேசுறாருன்னு சொல்ல மாட்டேன், மேபி நல்லா பேசுறாரு கூட வச்சுக்கோங்க, நல்லா பேசுறாரு கூட சொல்லுவோமே. நான் என்ன பொறுத்தவரை நான் பர்சனலா எப்படி நல்லா பேசுறேன்னு நினைப்பேன்னா, ஒரு ஆடியன்ஸோட கனெக்ட் ஆகணும்னா, ஒரு லீடரா, நீங்க ஒரு ஆக்டரா கனெக்ட் ஆகலாம். ஏன்னா விஜயோட ஃபேன்ஸை பொறுத்தளவுல ஸ்டார்டிங்ல இருந்தே நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. எப்பெல்லாம் அவங்க விஜய்ன்ற பேரை யூஸ் பண்றாங்களோ அப்பதான் அவங்க கைதட்டுறாங்க. செங்கோட்டையன் அவர்கள் வராரு, ஈரோடு கொங்கு பகுதி, அவரை யாரும் கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. மற்ற ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் பேசுறாங்க, யாரும் கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. எப்பெல்லாம் அவங்க விஜயோட பேரை யூஸ் பண்றாங்களோ, விஜய் ஸ்டைல் ஏதாவது சொல்றாங்களோ, அப்ப மட்டும்தான் ஆடியன்ஸ் ரியாக்ட் பண்றாங்க. ஸோ இந்த ஆடியன்ஸ் வந்து விஜயோட ஒரு சினிமாக்காரரா கனெக்ட் ஆயிருக்காங்க, ஒரு லீடரா கனெக்ட் ஆகல. ஒரு லீடரா மக்கள் விஜயோட கனெக்ட் ஆகுறாங்க. அந்த கனெக்ஷன் வேற மாதிரி இருக்கும். விஜய் ஒரு நல்ல அரசியல் பேசும்போது கைதட்டுவாங்க, தமிழ் சார்ந்த விஜய் பேசும்போது கைதட்டுவாங்க. இது அதெல்லாம் கிடையாது. இவங்க டிஃப்ரெண்டான ஒரு குரூப்பா இருக்காங்க. ஸோ விஜய் வந்து அவரோட ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ணியிருக்காரு, கொஞ்சம் நிறைய ஒர்க் பண்ணியிருக்காரு. அவரு எக்ஸ்ட்ரீம்லி ஹார்ட் ஒர்க்கர். ஸோ நிறைய ஒர்க் பண்ணியிருக்காரு. இன்னைக்கு நீளமாவும் பேசியிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு ஒரு 30 minutes பேசியிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ அது கண்டிப்பா அவர் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பாரு. ஏன்னா அவர் ஸ்பான்டேனியஸான ஒரு ஸ்பீக்கர் கிடையாது. அவருக்கு கண்டிப்பா ஸ்டேஜ் ஃபியர் உண்டு. நான் அவரோட பழைய வீடியோஸ்லாம் பார்த்துருக்கேன். நான் ஸ்கூல்லாம் படிக்கும் போது இந்த ஆடியோ லான்ச், இந்த ஃபங்க்ஷன்லாம் வரும் இல்லையா, அப்ப மேடைகள்ல பார்க்கும்போது விஜய் கார்னர்ல தான் இருப்பார். கார்னர்ல இருப்பார், ரொம்ப ஆக்டிவாகவும் இருக்க மாட்டார். மற்ற நடிகர்கள்லாம் ஃப்ரண்ட்ல வந்து டான்ஸ்லாம் ஆடுவாங்க, சிரிச்சுட்டு ஜாலியா இருப்பாங்க. இவர் கொஞ்சம் ரிசர்வ்டா ஓரமா தான் இருப்பார். ஸோ அந்த ஸ்டேஜ் ஃபியர்லாம் உண்டு. கொஞ்சம் கொஞ்சமா அதெல்லாம் ஓவர் கம் பண்ணி, கேமரா ஃபியருமே இருந்திருக்கும். ஸ்டார்டிங்ல அதெல்லாம் தெரியும். ஒரு கொஞ்சம் பிளாஸ்டிக் ஃபேஸா தான் இருக்கும் ஒரு ஸ்டார்டிங்ல. ஐஸ்வர்யா கூட அந்த விஷயம் இருக்கும். ஸ்டார்டிங்ல பார்த்தா ரொம்ப பிளாஸ்டிக்கா தான் இருப்பாங்க அவங்க. அப்புறம் போக போக கொஞ்சம் மோல்ட் ஆவாங்க. இவரும் அந்த மாதிரி போக போக சினிமால மோல்ட் ஆனாரு. இப்போ ஒரு பெர்ஃபார்மரா, ஒரு பெர்ஃபார்மர்னு பார்க்கலாம். இப்பயும் ஒரு லீடர்னு பார்க்க முடியாது, ஒரு பெர்ஃபார்மரா அவர் பெட்டரா இருக்காரு. பட் நீங்க ஒரு லீடர்ன்றது டிஃப்ரெண்ட். ஒரு லீடரா கனெக்ட் ஆகுறது, நீங்க மக்களோட பிரச்சனைகளை பேசணும், மக்கள்கிட்ட அதை கொண்டு போகணும், மக்களை ஆக்ஷனுக்கு தயார் பண்ணணும். அதான் ஒரு லீடரோட வேலை. சோ நீங்க பேசுற பேச்சு மக்களை ஊக்கப்படுத்தி செயல்ல இறக்கணும். அதுதான் ஒரு லீடரோட வேலை. அந்த விஷயம்லாம் கிடையாது. விஜய்க்கு பெரிய பொலிட்டிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் கிடையாது. சில விஷயங்களை அவர் பார்க்கிறாரு, படிக்கிறாரு, அவருக்கு சில விஷயங்களை சில பேர் எழுதி கொடுக்குறாங்க. இந்த விஷயங்களை அவர் பண்ணிட்டு இருக்காரு. பட் இன்னும் ப்ராப்பரா ஸ்டேஜ் மேனேஜ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலா விஜய் கொஞ்சம் பெட்டரா பேசினாதான் சொல்றேன். விஜய் கொஞ்சம் பவர்ஃபுல்லா தான் ப்ரொஜெக்ட் பண்றாரு. ஸோ பெட்டரா ஸ்டேஜை மேனேஜ் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் பவர்ஃபுல்லா அவரு தெரிஞ்சிருப்பாரு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு போடியம் இருந்திருக்கலாம். ஒரு போடியம் ரொம்ப அவசியம். இங்க ஒரு போடியம் இருக்கு, பட் ஒரு டெம்பரரி போடியம் மாதிரி வச்சிருக்காங்க. அதை நீங்க பிடிச்சிட்டுலாம் நிக்க முடியாது. நீங்க பிடிச்சிட்டுலாம் நிற்கும் போது பவர்ஃபுல்லா தோற்றம் அளிப்பீங்க. ஸோ ஒரு போடியமுக்கான தேவை இருக்கு. சிலவங்க பாத்தீங்கன்னா கீழே கவர் பண்ணிடுவாங்க. இப்ப ஹிட்லருக்குலாம் பேஸ்மெண்ட் வீக்கா இருக்கும், ஸ்ட்ராங்கான பிசிக் கிடையாது. அதனால கீழெல்லாம் கவர் பண்ணிடுவாங்க. சிலவங்களுக்கு ஜஸ்ட் ஒரு கீழே பாக்குற மாதிரி இருக்கும் போடியம்.
ஆனா உங்களுக்கு இப்படி பிடிச்சிக்கலாம் நிற்கும் போது நீங்க ஸ்ட்ராங்கா தோற்றம் அளிப்பீங்க. ஸோ இதெல்லாம் நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ்டுகள்லாம் இருக்காங்க. பட் இந்த பேசிக்கான விஷயங்கள்லாம் ஏன் விட்டாங்கன்னு தெரியல. பட் அதை தாண்டி அரசியல்னு பார்த்தோம்னா ஜீரோ தான். எப்பவும் மாதிரியான இந்த பேசிக்கான அஜெண்டாஸும் இதுக்குள்ள இருக்கு. தொடக்கத்துல வந்து பெரியார் குறித்து பேசுறாரு. ஈரோடு அப்படின்றதுனால பெரியார் பத்தி பேசும்போது பெரியார் என்னும் கடப்பாறை, சமூக நீதி கடப்பாறை சம்திங் அந்த மாதிரி பேசுறாரு. கடப்பாறை அப்படின்ற வார்த்தை வந்து ரீசெண்டாக பரபரப்பாச்சு. என்ன அப்படின்னா, சீமான் அவர்கள் விஜில் மேடையில போய் பேசினாரு. பார்ப்பனியம் என்னும் கடப்பாறை வச்சு திராவிட கோட்டையை நான் இடிப்பேன் அப்படின்னு சொன்னாரு. ஸோ இப்போ விஜய் அவர்கள் சொல்றாரு பெரியார் என்னும் கடப்பாறை அப்படின்றாரு. ஸோ சீமானுக்கு ஒரு பதிலடி கொடுக்குறாரா விஜய்? சிம்பிள். இப்ப என்னன்னாங்க, பெரியாருன்ற கடப்பாறையை கொண்டுதான் நீங்க ஏற்கனவே மாற்றத்தை கொண்டு வந்திருக்கீங்க, ரைட்டா? திராவிட அமைப்பை அதை வச்சுதான் நீங்க உருவாக்கிருக்கீங்க. பெரியார் போட்ட அடித்தளத்துல தானே திராவிட கட்சி எல்லாம் உருவாக்குறீங்க. சோ முடிஞ்சது, பெரியாரோட வேலை முடிஞ்சது, பெரியார் கடப்பாறைக்கான வேலை முடிஞ்சது. இன்னைக்கு தேவை திராவிடத்தை உடைக்க வேண்டியது. அதனாலதான் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், திராவிடத்தோட ஃபண்டமெண்டல்ஸ், திராவிடத்தோட அடித்தளத்தை விஜய் கை வைக்கவே இல்லை. சோ நீங்க பெரியார் அப்படின்ற கடப்பாறை எடுத்து நாங்க விஷயங்கள் பண்ணுவோம் நீங்க சொல்றீங்கனாலே, இங்க மாற்றம் வர வேண்டான்றதானே உங்களோட நோக்கமா இருக்கு. திராவிடத்தை வீழ்த்த வேண்டான்றதானே உங்க நோக்கமா இருக்கு. திராவிடம் கரெக்ட் தான் நீங்க பாக்குறீங்க. அப்ப நீங்க முதலத்தை ஏதாவது சொல்றாங்க, திராவிடம் கரெக்ட், தமிழ் தேசியமும் கரெக்ட், அந்த கரெக்டுக்குள்ள சில ஊழல்கள் இருக்கு, நாங்க இன்னும் கரெக்டா இருக்கோம். அதான் கரெக்ட். என்னன்னா உங்களுக்கு அரசியல் தெரியல, அதான் உண்மை. அது எப்படி திராவிடமும் தமிழ் தேசியமும் ஒன்னா இருக்க முடியும்? முதல்ல திராவிடத்துல பிரச்சனை இருக்கிறனாலதான் தமிழ் தேசியமே உருவாகுது. எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஒரு சிஸ்டம் அப்படியே வீக் ஆகும் போது அதோட வீழ்ச்சியில இருந்தே புது சிஸ்டமுக்கான விதைகள் பார்த்தோம்னா கிரியேட் ஆக ஆரம்பிச்சிடும். திராவிடம் அப்படிதான் கிரியேட் ஆச்சு. காங்கிரஸ் பார்ட்டி வீழும் போது திராவிடத்துக்கான அந்த விதை பார்த்தோம்னா ஸ்லோவா முளைக்க ஆரம்பிச்சிருச்சு. இங்கேயும் அதே மாதிரிதான் 2016 இருந்து தமிழ் தேசியத்துக்கான அந்த குரோத் பார்த்தோம்னா ஸ்லோவா ஸ்டார்ட் ஆகுது. அது காட்டக்கூடிய விஷயம் ஸ்லைட்டா அப்படியே ஒரு டிப் ஏற்படுது. திராவிடத்தோட வீழ்ச்சி அங்கிருந்து ஆரம்பிக்குது. அதனால நீங்க பெரியார் அப்படின்ற அந்த கடப்பாறையை கையில் எடுக்கிறீங்கனாலே நீங்க 60 வருஷம் பின்னாடி இருக்கீங்கன்னு அர்த்தம், 70 வருஷம் பின்னாடி இருக்கீங்கன்னு அர்த்தம். இன்னைக்கு தேவை அது கிடையாது. இன்னைக்கு தேவை எப்படி அன்னைக்கு பெரியார் நேஷனல் அரசியல் சக்தியை வீழ்த்தி இதை கொண்டு வரதுக்கு உதவுனாரோ அந்த வேலையை நீங்க பண்ணணும். இன்னைக்கு திராவிடம் அந்த இடத்துல இருக்கு. திராவிடத்தை நீங்க இன்னைக்கு வீழ்த்தினாதான் நீங்க அரசியல் மாற்றம் கொண்டு வர முடியும். உங்களுக்கு வேற அரசியல் இருந்தா அதை நான் புரிஞ்சுக்கிறேன். பட் நீங்க சொல்றதுனா நாங்க அரசியல் மாற்றத்துக்கான ஆள் நீங்க ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறீங்க. ஆனா திராவிடத்தையும் நாங்க பாதுகாப்போம். அதான் சித்தாந்த மாற்றம் நாங்க கொடுக்க வரல, நாங்க அரசியல் மாற்றம் தான் கொடுக்க வந்திருக்கோம். அவங்க கரெக்டா இருக்காங்க, திராவிடம் பேசிக்கிட்டு அவங்க கரெக்டா இருக்காங்க. பெரியார் பேசிட்டு ஊழல் பண்றாங்க, நாங்க பெரியார பேசிக்கிட்டு ஊழல் பண்ணாம இருப்போம். சோ சித்தாந்த மாற்றம் சொல்லல, நாங்க அதுதான் சொல்ல வரேன். அதுதான் நான் சொல்ல வரேன். நீங்க மாற்றத்துக்கான ஆட்கள் இல்லைன்னு நான் சொல்றேன். நீங்க சொல்றது எனக்கு புரியுது. நாங்க திராவிடத்தை ஒண்ணுமே பண்ண மாட்டோம், ஏன்னா எங்களால பண்ணவும் முடியாது, பண்ணா எங்களை காலி பண்ணிடுவாங்கன்றதுலாம் அவங்களுக்கு தெரியும். அதனாலதான் ரொம்ப கேர்ஃபுல்லா ப்ளே பண்றாங்க. திராவிடத்தை டச் பண்ணவே இல்லை. திராவிடத்தோட அடித்தளத்தை பார்த்தோம்னா எங்கேயுமே அவங்க டச் பண்ணல. இந்த வீடியோல கூட பாத்தீங்கன்னா இலவசங்களை வந்து அவர் ஜஸ்டிஃபை பண்றாரு. இலவசங்கள்னு சொல்லக்கூடாதான், அதுதான் பிரச்சனையா. அது வந்து மக்கள் பணத்துல மக்களுக்கு கொடுக்குறாங்களா, அதனால இலவசம் இல்லையா? இப்ப பிரபுவோட பணத்துல கேப்ரியலுக்கு மாசம் 1000 ரூபா வந்து அது இலவசம் கிடையாது. ஏன்னா மக்கள் பணம் மக்கள்கிட்ட தான் வருது. நானும் மக்கள், நீங்களும் மக்கள். அப்ப இது இலவசமே கிடையாது இல்ல. சோ இதுதான் லாஜிக் அவங்களுக்கு. இப்படி கிடையாது இல்ல விஷயம். சிம்பிளான வேலை என்னன்னா, நான் என்ன உழைச்சிருக்கேன், நீங்க எனக்கு 1000 ரூபாய் கொடுக்குறீங்க, அது நான் செஞ்ச சர்வீஸ் என்ன? ஒண்ணுமே பண்ணாம இருக்கேன், நீங்க எனக்கு காசு கொடுக்குறீங்கன்னா அது இலவசம் தான். இப்ப நான் ஒரு 10,000 ரூபாய் வாங்குறேன்னா அதுக்கான சர்வீஸ் நான் உங்களுக்கு கொடுக்கணும். சோ ஒரு இண்டிவிஜுவல் வீட்டுல சும்மா இருக்காரு, மாசம் 1000 ரூபாய் எங்க இருந்து கிரெடிட் ஆகுது, அது இலவசம் தான். ஓட்டு போடுறாங்கல்ல, ஓட்டு போடுறாங்க, அது வேலை இல்ல, அதான் சர்வீஸ். அது கட்சிக்காரங்க கொடுக்கணும், அது கொடுத்துட்டு தான் இருக்காங்க. அதுதாண்டி அரசு இல்லைங்க கொடுக்குது. அரசுக்கு நீங்க என்ன சர்வீஸ் ப்ரொவைட் பண்றீங்க அந்த 1000 ரூபாய்க்கு? விஜய் அவர்கள் இப்படி சர்வீஸ் கொடுப்பாரா யாருக்காவது? இந்த மாதிரி ஃப்ரீயா டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாரா? இது சேவை தானே, பண்ணுவாரா என்ன? அதெல்லாம் பண்ண முடியாது அப்படிலாம். சோ அதனால அது லீக்கேஜ். நான் எதுக்கு இதை சொல்றேன்னா, ஒவ்வொரு ஏரியாஸ்லயும் அவர் டிஃபெண்ட் பண்றாரு. திராவிடத்தோட அடித்தளம் இருக்கு பாருங்க, சோசியல் வெல்ஃபேர்ன்றது திராவிடத்தோட அடித்தளம். இந்த மாதிரி ஃப்ரீயா பணத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்றது, ஃப்ரீயா பொருட்களை டிஸ்ட்ரிபியூட் பண்ணி இன்னைக்கு அதுலதான் நிக்கிறாங்க அவங்க. இதை அவர் டிஃபெண்ட் பண்றாரு. திராவிடத்தை டிஃபெண்ட் பண்றாரு, பெரியார டிஃபெண்ட் பண்றாரு, அண்ணா எம்ஜிஆர உள்ள கொண்டு வந்துடுறாரு. இதுல எங்கேயுமே மாற்றம் இல்லை. இததான் பண்ணணும்னா நீங்க எதுக்கு இதுல? இன்ஃபேக்ட் இங்க இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாமே வீழ்ந்ததுக்கான காரணமும் அதுதான். எம்டிஎம்கே உள்ள வராங்க, ஏன் வீழ்றாங்க? அவங்ககிட்ட ஃப்ரெஷ்ஷா ஒண்ணுமே இல்லை, அவங்க ஒரு திராவிட கட்சி தான். டிஎம்டிகே உள்ள வராங்க, வீழ்றாங்க. ஏன் வீழ்றாங்க? நீங்க சொன்ன அதே கதை தான். திமுக அதிமுக கரெக்டா இருக்காங்க, நாங்க திராவிட கட்சி தான், நாங்க கரெக்டா இருக்க மாட்டோம்.
கடைசியில பார்த்தா அவங்களால ஜெயிக்க முடியல. சோ நீங்க சிஸ்டமுக்குள்ளேயே நீங்க மாற்றாக்கலாம்னு நினைச்சீங்கன்னா இருக்க முடியாது. சிஸ்டமுக்குள்ள ஏற்கனவே ஸ்பேஸ் அங்க இல்ல, டைட்டா இருக்கு. சோ அப்ப இந்த சிஸ்டமை நீங்க மாத்தணும். அது பேர் தான் மாற்றம். மாற்றம்ன்றது திமுகவுக்கு அதிமுக மாற்று, அதிமுகவுக்கு திமுக மாற்று, 2 பேருக்கும் நான் மாற்று, அது கிடையாது. அது கட்சி பேர் மட்டும்தான் மாறுது, சிஸ்டம் அப்படியே தான் இருக்கும். சோ நீங்க இந்த சிஸ்டமிக் சேஞ்ச் கொண்டு வரணும்னா உங்களுக்கு ஐடியாலஜி வேணும். ஐடியாலஜினா என்னன்னே உங்களுக்கு தெரியாது. அதுதான் இங்க பெரிய சிக்கலா இருக்கு. அது எதுக்கு தேவை? ஐடியாலஜி என்னன்னே தெரியாது, அது எதுக்கு தேவை? அடுத்த கேள்வி. சோ இப்ப பார்த்தோம்னா இங்கேயும் ரொம்ப அழுத்த திருத்தமா சொல்றாரு. அரசியல் எதிரி யாரு, கொள்கை எதிரி யாருன்னு திருப்பி திருப்பி கேட்கிறாரு. ஏன்னா திரும்ப திரும்ப நம்ம டிவிலயா இருக்கலாம், யூடியூப்ஸ்ல விமர்சிக்கிறாங்க. அரசியல் எதிரி வேற, கொள்கை எதிரி வேறையா இருக்க முடியாது, ரெண்டும் ஒண்ணுதான். உங்களுக்கு ஒரு கட்சியோட கொள்கையில பிரச்சனை இருந்ததுன்னா அரசியல் எதிரியாக தான் இருக்கும். ஹிந்துத்துவான்றது ஒரு கட்சியோட கொள்கை. அந்த கொள்கையில உங்களுக்கு பிரச்சனை இருந்தா அந்த கட்சியோட அரசியலும் பிரச்சனை இருக்கணும்ல. அந்த கட்சியோட அரசியலை ஏத்துப்பீங்களா? பாஜகவோட அரசியலை ஏத்துப்பீங்க, ஆனா கொள்கையை மட்டும் ஏத்துக்க மாட்டீங்களா? சோ கொள்கை எதிரி அரசியல் எதிரி எல்லாம் ஒன்னாதான் இருக்கணும். இது அடிப்படை புரிதல். இந்த புரிதல் உங்களுக்கு இல்லைன்னா குறைந்தபட்சம் அதை தெரிஞ்சுக்கிற அறிவாவது இருக்கணும். டிவில டெய்லி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க, யூடியூப்ல எல்லாம் பேசுறாங்க. அப்ப அதை கொஞ்சம் அப்படியே இந்த இடத்துக்கு ஏத்துக்க தெரியணும். இந்த கெப்பாசிட்டி இருக்கணும். அந்த இன்ஃபர்மேஷன் அப்படியே உள்ள வாங்கிட்டு இந்த இடத்துல அந்த இன்ஃபர்மேஷனை கொண்டு போகணும். அதுக்கப்புறம் நம்ம செயல்பாட்டை மாத்தணும். அதுவும் இல்லாம இன்னைக்கு திருப்பி ஸ்டேஜ்ல ஏறிட்டு கொள்கை எதிரி யார், அரசியல் எதிரி யார், அவங்களுக்கு என்ன தெரியும்? பாவம், அவங்க ஃபேன்ஸ். அவங்க உடனே கச்சா புச்சான்னு அவங்களும் கத்திக்கிட்டு இருக்காங்க. இது பேர் என்ன? அப்ப தப்புன்னு தெரியுது, திரும்ப திரும்ப அதை பேசிக்கிட்டே இருந்தா அது என்ன அர்த்தம்? அப்ப நீங்க என்ன பண்ண முயற்சி பண்றீங்க? எப்படி உங்களோட ஃபேன்ஸ லாபத்துக்காக சினிமால நீங்க மிஸ்யூஸ் பண்ணீங்களோ, மிஸ்யூஸ் தானே பண்றாங்க ஃபேன்ஸ. கட் அவுட் வைக்கிறதுக்கும் ஃபர்ஸ்ட் ஷோல வந்து அதிக படத்தை பார்க்க வைக்கிறதும், அதே மாதிரி இன்னைக்கும் அவங்களை மிஸ்கைட் பண்றீங்க. ஒரு உண்மைன்னு உங்களுக்கு ஒண்ணு தெரிஞ்சா அதை மக்கள்கிட்ட கொண்டு போகணும், பொய்ன்னு தெரிஞ்சா அதை கொண்டு போக கூடாது. அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் எல்லாம் விமர்சிக்கிறாங்க, அது பொய்ன்னு தெரியுது. பொய்ன்னு தெரிஞ்சு திருப்பி மக்கள்கிட்ட அதே பேசுனீங்கன்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? அது நீங்க மக்களை ஏமாத்துறீங்கன்னு அர்த்தம். ரொம்ப டீசென்டான வார்த்தையை யூஸ் பண்ணா நீங்க மக்களை ஏமாத்துறீங்கன்னு அர்த்தம். இதுல ஏதோ பெரிய திமிரு வேற. எல்லாம் சொன்னா நான் இப்படிதான்டா நிப்பேன், நான் ரிவர்ஸ் போக மாட்டேன்டா. இதோட திமிரு இல்லை, இது அறியாமை. உங்களோட அறியாமை எல்லாருக்கும் தெரியுது. திரும்ப திரும்ப கொள்கை எதிரி அரசியல் எதிரின்னா அது எப்படி ரெண்டு வித்தியாசமா இருக்க முடியும்? ரெண்டும் ஒண்ணுதான். சோ அதனால இதுல இருக்கக்கூடிய மிகப்பெரிய அவலமே என்னன்னா, இந்த அரசியலே இல்லாத ஒரு கட்சி பின்னாடி இவ்வளவு பேர் போறதுதான். வெறுமனே ஃபேன்ஸ்ன்ற பேர்ல இவ்வளவு பெரிய கூட்டம் வந்து அங்க போய் நிக்கிறாங்க. ஏதோ காலையில இருந்தே போறாங்க. போகும்போதே ஒருத்தருக்கு ஏதோ பிக்ஸ்லாம் வந்துச்சுன்னா, அன்னைக்கு ஒரு இது பார்த்தேன், ஒரு நியூஸ் பார்த்தேன். கர்ப்பிணி பெண்லாம் திரும்ப வந்தாங்க, குழந்தைலாம் தூக்கிட்டு. ஆமா, திரும்ப ஒருத்தர் மேல ஏறி நிக்கிறாரு. ஆமா, பேசிட்டு இருக்கும் போதே பார்த்தா நானும் என்ன போய்கிட்டே இருக்கு, ஸ்பீச் போயிட்டு இருக்கு, கீழே இறங்குன்றாரு. என்ன திடீர்னு ஸ்பீச் வேற டோன்ல போது பார்த்தா எவனோ ஒருத்தர் மேல ஒரு பெரிய ஒரு போஸ்ட் மேல, அவரு பார்த்தா எங்கேயோ போய் நிக்கிறாரு, மேல உயரத்துல போய் நிக்கிறாரு அவரு. அப்புறம் அவரை சமாதானப்படுத்தி எடுத்து கீழே இறக்கி அதுக்கப்புறம் திருப்பி ஸ்பீச்சை கண்டினியூ பண்ணி, இப்படிப்பட்ட ஒரு கிரௌடு, இப்படிப்பட்ட ஒரு தலைவர், அரசியல் வந்து இவ்வளவு தூரத்துக்கு மோசமா இருக்கு. ஸோ எப்பவுமே ஒரு பெரிய டவுன்ஃபால் வர்றதுக்கு முன்னாடி பெரிய டைல்யூஷன் நடக்கும். அரசியல் பெரிய வீழ்ச்சியை சந்திச்சிருக்கு, பொலிட்டிக்ஸே இன்னைக்கு பெரிய வீழ்ச்சியில தானே தாங்க ஸோ கம்ப்ளீட்டா தரையில விழுந்தாதானே புது இதுக்கு தேவை இருக்கும். அந்த இடத்துக்கு தான் போயிட்டு இருக்கோம் இன்னைக்கு. ஓகே, ஆனா சீமான சீண்ட வேண்டிய அவசியம் என்ன? சீமான சீன்லாங்க, நான் சீமான சீன்னார்னு பார்க்கலாம். மேபி இப்படி சொல்லலாம், அந்த கடப்பாறைன்ற வார்த்தை யூஸ் பண்ண சீனார்னு பார்க்கலாம். இப்ப நான் எப்படி பாக்குறேன்னா, திராவிடத்தை எஸ்டாப்ளிஷ் பண்றாரு. அதான் ஸ்டார்டிங்ல இருந்தே நான் சொல்றது அதுதான். திராவிட ஃபண்டமெண்டல்ஸை டச் பண்ண மாட்டேங்கிறார். ஒண்ணு திமுகவோட ஓட்ஸ் உடையாம இருக்கிறதுக்கான எல்லா வேலைகளும் பாக்குறாரு. நீங்க பாத்தீங்கன்னா விஜய் வந்து பாஜக எதிர்ப்பை பெருசா கையில் எடுக்கல. பாஜக எதிர்ப்பை பெருசா கையில் எடுத்தா திமுக ஓட்டு உடைஞ்சிரும். ஏன்னா அது திமுக அரசியல். அது ஸோ அந்த அரசியலை கையில டச் பண்ணவே இல்லை. அதே மாதிரி திமுக எதிர்ப்பு அப்படின்றதான் அவங்களோட பிரதான அரசியல். அது அதிமுக அரசியல். அப்புறம் அதிமுக வீக்கா இருக்குன்னு சொல்றது, அப்புறம் அதிமுகவோட தலைவர்கள் எம்ஜிஆர் ஜெயலலிதாவெல்லாம் உள்ள எடுத்துக்கிறது, அதுக்கப்புறம் உங்களோட ஸ்லோகன்ஸையும் உள்ள எடுத்துக்கிறது. ஸோ நாங்க தான் அதிமுக, நாங்க தான் ஸ்ட்ராங்கா இருக்கோம், அவங்க வீக்கா இருக்காங்க, எங்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்ற இடத்துல நிக்கிறது. ஸோ இதெல்லாம் பண்ணும்போது திமுகவுக்கு லாபம், அதிமுகவுக்கு தான் ஓட்டு உடையும். ஸோ இன்னைக்கு பண்ண வேலையெல்லாம் ஃபுல்லா அதிமுகவுக்கு டேமேஜ். அதுவும் அதிமுக கோட்டையில போய் அவங்க பண்ணியிருக்காங்க. இது போக இன்னொரு விஷயத்தையும் ரொம்ப தெளிவா பண்றாங்க.
எலெக்ஷன்ல நம்ம திமுகவுக்கு டேமேஜ் ஏற்படுத்திடக்கூடாதுன்றது ஒண்ணு. அது தாண்டி சித்தாந்த ரீதியாவும் நம்ம திமுகவுக்கு எந்த டேமேஜ் ஏற்படுத்திடக்கூடாது. அது வெறுமனே இந்த எலெக்ஷன் சார்ந்த விஷயம் மட்டும் கிடையாது. பெரியார ஒரு ஐக்கானா எஸ்டாப்ளிஷ் பண்ணி வச்சிருக்காங்க, இன்னைக்கு வரைக்கும் எஸ்டாப்ளிஷ் பண்ணி வச்சிருக்காங்க. நீங்க எல்லாம் ஈஸியெல்லாம் பேசிட முடியாது. ஸோ அந்த சூழல் அப்படியே மெயின்டைன் பண்ணும், அந்த என்வாரன்மெண்ட்டை மெயின்டைன் பண்ணும். விஜய்ன்றவரு நமக்கு வேணா அரசியல் புரிதலற்றவரா தெரியலாம், ஆனா சாதாரண மக்களுக்கு அவர் சொல்றது தெய்வ வாக்கு தான். நிறைய மக்களுக்கு அவர் சொல்றது தெய்வ வாக்கு தான். ஸோ அந்த வகையில அவங்க எல்லாம் எப்படி பார்ப்பாங்கன்னா, விஜய் பெரியார பெருசா கொண்டாடுறாருன்னா கண்டிப்பா பெரியார் பெரிய ஆளா தான் இருக்கும். நான் சின்ன வயசுல அப்படிதான், காலேஜ் வரைக்குமே பெருசாலாம் யோசிக்க மாட்டேன். சுத்தி எல்லாரையும் பார்ப்பேன், எல்லாருமே திராவிடம் கரெக்ட்ன்றாங்க, திராவிடம் தான் முற்போக்குன்றாங்க. அப்ப மேபி திராவிடம் கரெக்டா தான் இருக்கும் போல அப்படின்ற ஒரு பார்வை தான் இருந்தது அப்ப. அதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் தான் நம்மளா சிந்திக்க ஆரம்பிப்போம். மெஜாரிட்டி மக்கள் அப்படிதான் இருப்பாங்க. ஸோ எல்லாம் பார்ப்பாங்க, ரைட்டு விஜய் சொல்றாரு, இங்க இருக்கிற மீடியாக்காரங்க எல்லாமே திராவிடம் பெரியார் இந்த சித்தாந்தங்கள் இதெல்லாம் தான் கரெக்ட்ன்றாங்க, இது ஏத்து போன்ற மாதிரி தான் இருப்பாங்க. ஸோ இந்த எலெக்ஷன்ல ஓட்டு உடைக்கிறதுலாம் இந்த எலெக்ஷன் சார்ந்த விஷயம். ஆனா திராவிட அந்த ஃபண்டமெண்டல்ஸை பாதுகாக்கிறது இருக்கு பாருங்க, அது ஃபியூச்சர் சார்ந்த விஷயம். அதையும் அவர் பண்றார். எந்த வகையிலையும் திமுகவுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாம வண்டியை ஓட்டிட்டு போறார். அதனால இப்ப சீமான் அவர்கள் பிராமண கடப்பாரன்னு சொன்னாரா, கடப்பாறையை கொண்டு நான் திராவிடத்தை உடைப்பேன் அப்படின்னு சொல்லும்போது, இல்ல 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 இல்ல, இங்க வந்து அதெல்லாம் நடக்காது, இது பெரியார் மண், இங்க பெரியார் கடப்பாறைக்கு தான் வேலை இருக்கு அப்படின்றத எஸ்டாப்ளிஷ் பண்ற. அந்த நரேட்டிவை டைவர்ட் பண்ணி இன்னொரு நரேட்டிவ், கவுண்டர் நரேட்டிவை அவரு உருவாக்குறார். இது ஒண்ணும் இல்லை, இது மாற்றத்துக்கு எதிரான ஒரு நரேட்டிவை கட்டமைக்க பாக்குறார். ஆனா மார்க்ஸ் சொன்ன மாதிரி மாற்றம் ஒன்றே மாறாதது, சேஞ்ச் இஸ் த ஒன்லி கான்ஸ்டன்ட். விஜய் வந்து மாற்றத்துக்கு எதிரானாலும் பரவாயில்ல, தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா ஃபில்ம் ஆக்டர்ஸும் வந்து மாற்றத்துக்கு எதிராக இருந்தாலும் மாற்றம் நடக்க வேண்டிய காலகட்டத்தில் நடந்துதான் ஆகும். அது ஒரு அலை மாதிரி உங்க எல்லாத்தையும் அடிச்சு தூக்கி போட்டு போய்கிட்டே இருக்கும். இந்த டைவர்ஷன்லாம் நீங்க பண்ணலாம். இன்ஃபேக்ட் நான் இந்த குற்றச்சாட்டெல்லாம் விஜய் மேல வைக்க மாட்டேன், ஏன்னா விஜய்க்கு இதெல்லாம் தெரியுமானும் எனக்கு தெரியல. அவரோட ஸ்கிரிப்ட் ரைட்டர் சொல்லி கொடுத்துருப்பாங்க. அஃப்கோர்ஸ் அவர் ஃபைனலைஸ் பண்ணியிருப்பார், அதை டெஃபினட்டா ஸ்கிரிப்ட் அவர் ஃபைனலைஸ்லாம் பண்ணியிருப்பார். பட் இருந்தாலும் இந்த பாலிடிக்ஸ் அதுக்கு பின்னாடி இருக்கு. ஓகே, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா லைட்டா என்டிகேவை சீன்றாரு, இன்னொரு பக்கம் அதிமுக டச்சே பண்ண மாட்டாரு. அதிமுக டச் பண்ணாம அந்த தலைவர்களையும், அந்த தலைவர்கள் சொன்ன கோட்ஸையும் மட்டும் எடுத்துக்கிறாரு. எம்ஜிஆர் அண்ணாவுடைய அரசியலை நாங்கள் எடுத்துக்கிறோம், அவங்களுடைய அரசியல் வியூகத்தை நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படின்றாரு. இன்னொரு பக்கம் ஜெயலலிதா அம்மையாருடைய திமுக தீய சக்தி அப்படின்ற அந்த சொல்ல எடுத்துக்கிட்டாரு. ஸோ அதிமுகவுடைய பாலிடிக்ஸை கேள்விக்குறியாகிறாரா டோட்டலா? இப்போ இந்த மீட்டிங்ல கம்ப்ளீட்டா டேமேஜ் ஆனதுன்னு அதிமுக தான். இந்த மீட்டிங் அப்புறம் சிவனேடி தானடா நான் போயிட்டு இருந்தேன், என்ன தூக்கி போட்டு ஏன்டா அந்த மாதிரி பண்றீங்கன்ற மாதிரி தான் அதிமுக யோசிப்பாங்க. இந்த மீட்டிங் டேமேஜ் பண்ண போறது அதிமுக தான். அதை எப்படி அதிமுக கவுண்டர் பண்ண போறாங்கன்றது அது அவங்களோட பிரச்சனை. ஆனா இந்த மீட்டிங்கோட இன்டென்ஷன் என்ன, அதிமுகவுக்கு டேமேஜ் ஏற்படுத்தணும் அப்படின்றதுதான். நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா நம்ம அரசியல் விமர்சகர்கள் ரொம்ப மேம்போக்கா எல்லாத்தையும் பேசிட்டு இருப்பாங்க. உதாரணத்துக்கு விஜய் ஒருத்தர் விமர்சிச்சிட்டாருன்னா விஜயை பார்த்து இவர் பயந்து விட்டார், விஜய் இன்னொருத்தர் விமர்சிச்சிட்டாருன்னா விஜய் அவரை பார்த்து பயந்து விட்டார், பயத்தில் தான் இப்படி பேசிக் கொண்டிருக்கிறார். அரசியல்வாதிகள் பயத்துக்காகலாம் விமர்சனங்கள் வைக்க மாட்டாங்க. இப்ப கேப்ரியலும் மகாபிரபுவும் சண்டை போடுறாங்கன்னா அது நடக்கலாம். சில நேரங்கள்ல பார்த்தோன்னா கேப்ரியல் வந்து கோவத்தை கட்டுப்படுத்தாம சில விஷயங்கள் பேசிடுவாரு, சில நேரங்கள்ல பயத்துல சில விஷயங்கள் பேசுவாரு. இது இண்டிவிஜுவல் சாதாரண மனிதர்கள் பண்ணுவாங்க. நம்ம பொலிட்டிக்கல் அனலிஸ்டுகள் இதே ஸ்டைல்ல அரசியல்வாதிகளையும் பாக்குறது. அரசியல்வாதி ஒருத்தனை எதிரியா பிக்ஸ் பண்றான்னா அவனை எதிரியா நான் பிக்ஸ் பண்றதால எனக்கு என்ன லாபம்னு பார்ப்பான் முதல்ல. இப்படி பார்த்துதான் ஒரு விஷயத்த பண்ணுவான். சோ விஜய் அவர்கள் ஏடிஎம்கே நேமை யூஸ் பண்ணலன்னா அதுல அவருக்கு லாபம் இருக்கு. திமுக நேமை யூஸ் பண்றாருன்னா அதுல அவருக்கு லாபம் இருக்கு. அவருக்கு எதை செஞ்சா லாபம் இருக்கோ அதை பண்றாரு. திமுக நேமை யூஸ் பண்ணும்போது ஏடிஎம்கே அரசியல் அவர் ஏடிஎம்கே கையில இருந்து பறிக்கிறாரு. ஏடிஎம்கே நேமை யூஸ் பண்ணா ஏடிஎம்கேவுக்கு அங்கீகாரம் கொடுக்குறாரு அவரு. நான் ஏடிஎம்கேவுக்கு ரெகக்னேஷனே கொடுக்கல. களத்துல டிஎம்கே இன்னைக்கு பவர்ல இருக்காங்க, நாளைக்கு நான் அதிகாரத்தை பிடிக்க போறேன். இதுல ஏடிஎம்கேவுக்கு என்ன ரோல் இருக்கு? ஏடிஎம்கே வீக்கா இருக்காங்க, அதான் அவரோட மெசேஜ். ஏடிஎம்கே ஒண்ணுமே கிடையாது, நான் தான் எம்ஜிஆர்ன்றாரு அவரு. ஆமா, எம்ஜிஆரோட ரோல் நான் பிளே பண்ணிட்டு இருக்கேன், ஜெயலலிதா அவர்கள் செஞ்ச விஷயத்தை நான் பிளே பண்ணிட்டு இருக்கேன், மேடம் ஜெயலலிதான்றாரு. இத்தனைக்கும் ஜெயலலிதா அவர்களுக்கும் விஜய் அவர்களுக்கும் இருந்த ஹிஸ்டரி நமக்கு தெரியும். அதுக்கப்புறமும் இந்த பேச்செல்லாம் பேசுறாரு, இந்த ஹிஸ்டரிலாம் நமக்கு தெரியும். பட் இருந்தாலும் இந்த விஷயத்த ஒரு தைரியமா பேசுறாரு. காரணம் என்னன்னா ஏடிஎம்கேவை களத்துல இருந்து நான் நீக்கணும். சோ ஏடிஎம்கேவை பத்தி பேசாம இருக்கிறதால ஏடிஎம்கே வீக்கா இருக்கு, பலவீனமா இருக்குன்றது பொருள் கிடையாது. அது ஒரு ஸ்ட்ராட்டஜி.
நரேட்டிவை டிஎம்கே வர்சஸ் டிவிகேன்னு ஃபிக்ஸ் பண்றாரு, ஏடிஎம்கேவை அப்படியே அவரு சைட்லைன் பண்றாரு. இது ஒர்க் ஆகும், ஓரளவுக்கு ஒர்க் ஆகும். அதனாலதான் இந்த எலெக்ஷன்ல ஏடிஎம்கேவுக்கு விஜய் ஒரு பெரிய தலைவலி. இதுல வேடிக்கையான விஷயம் என்னன்னா, இவ்வளவு விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் இப்ப கூட்டணி எல்லாம் போய் பேசினாங்க பாருங்க. முன்னாடி தானே பண்ணிட்டு இருந்தாரு அவர், அரசியலுக்கு வந்தாலும் இதுதான் பண்ணிட்டு இருக்காரு. கரூர் மெட்ல போய் காப்பாத்தி விட்டாங்க, கரூர்ல போய் காப்பாத்தி விட்டாங்க. ஸோ அதனால இப்ப என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல, பார்ப்போம். இந்த விஷயங்களானா அவன் கவுண்டர் பண்ணும். இதை கவுண்டர் பண்றதுக்கு வேற சில கவுண்டர் ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் அவங்க டெவலப் பண்ணும். இருக்கு அவங்களுக்கு சில ஆப்ஷன்ஸ் லைட்டா கொண்டு வந்தாங்க, அதுக்கப்புறம் ஏன் ஸ்டாப் பண்ணாங்கன்னு தெரியல, பார்ப்போம். இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்றாரு, ஏன் என்ன வந்து எல்லாரையும் எதிர்க்க சொல்றீங்க, களத்துல இன்னைக்கு யார் இருக்காங்களோ 26ல திமுக தான் ஸ்ட்ராங்கான ஒரு கட்சியா இருக்க போகுது, அவங்களதான் நான் எதிர்த்து அரசியல் பண்ணுவேன். களத்திலே இல்லாதவங்க, களத்துக்கும் அவங்களுக்கும் சம்மந்தமே இல்லாதவங்கள நான் எதிர்த்து அரசியல் பண்ணணும், எதுக்கு நான் அவங்களை எதிர்த்து அரசியல் பண்ணணும், நான் திமுக எதிர்த்து தான் அரசியல் பண்ணுவேன் அப்படின்ட்டாரு. அப்படிலாம் அவர் சொல்லி திமுகன்ற வார்த்தைலாம் யூஸ் பண்ணாரா? இல்ல, அது அவர் சொல்ல வரதா தானே, திமுக எதிர்த்து அவர் அரசியல் பண்ணுவேன், அதிமுகவையோ பாஜகவையோ மற்ற கட்சிகளை எதிர்த்து நான் அரசியல் பண்ண மாட்டேன், அவங்க பேரையும் நான் உச்சரிக்க மாட்டேன் அப்படின்றத ஒரு சொல்ல வரக்கூடிய ஸ்டேட்மெண்ட். இப்ப மகாபிரபு பேசும்போது தெரியுது திமுகன்ற பேரை யூஸ் பண்ண வேண்டியிருக்கு, அதிமுகன்ற பேரை யூஸ் பண்ண வேண்டிய தேவை இருக்கு. பட் ஏன் விஜய் அதை பண்ண மாட்டேங்கிறாரு? நீங்க விமர்சிக்கிறது, விமர்சிக்காம இருக்கிறது அதெல்லாம் செகண்டரி சார். முதல்ல நீங்க பேசுறீங்கல்ல, பேசும்போது ஏன் இவங்களை எதிர்க்கல அவங்களை எதிர்க்கலன்றீங்க, நாங்க களத்துல யார் இருக்காங்களோ அவங்களதான் எதிர்ப்போம். முதல் களத்துல யார் இருக்கா, களத்துல நீங்க யாரை எதிர்க்கிறீங்க, பேர் ஒண்ணு இருக்கு சார். எல்லாம் டிஎம்கே வர்சஸ் டிவிகேன்றாரு. நீங்க சொன்ன அந்த இடத்துல பேசல, அந்த இடத்துல பேசல, கடைசியில தான் பேசுறாரு. ஏன் ஸ்டார்டிங்லேயே பேசினா என்ன, எனக்கும் திமுகவுக்கும் தான் மோதல், நான் அவங்களதான் சண்டை போட்டுருக்கேன் அப்படின்னு சொல்றது உங்களுக்கு என்ன சிக்கல்? ஏன் அப்ப அதிமுக களத்துல இல்லைன்னு சொல்றாரா? அது அவர் அதான் சொல்றாரு, அது ரைட்டு. பட் அந்த இடத்துல ஏன் அதை சொல்ல மாட்டேங்கிறீங்க? அதாவது ஒரு நரேட்டிவ் செட் பண்ணலையா? ஸோ நரேட்டிவும் செட் பண்ணலாம், நான் நரேட்டிவ் செட் பண்றாங்க, சொல்ல வேண்டியதான ஸ்டார்டிங்ல. ஏன் அந்த பேர் யூஸ் பண்றதுல என்ன சிக்கல் அவங்களுக்கு? பிஜேபின்ற பேரை யூஸ் பண்ண மாட்டாங்க, டிஎம்கேன்ற பேரை பார்த்தா இந்த ஸ்பீச்ல ஸ்டார்டிங்ல யூஸ் பண்ணல. நானும் பயந்துட்டேன், போக பார்த்தா திமுக அதிமுக எந்த பேரையும் சொல்லாம அரசியல் பண்ண போறாங்க போலயே. அப்புறம் பார்த்தா ட்ரம்ப் எல்லாம் பயந்துருவாரு, இவங்க ஒருவேளை நம்ம ஊர் அரசியல் எல்லாம் பேசுறாரு போல, எந்த கட்சி பேருமே இல்லையான்னு அவங்க எல்லாம் பயந்துருவாங்க எடுத்தது. அப்புறம் கடைசியில இந்த பேரை யூஸ் பண்றாரு, டிஎம்கே தான் தீய சக்தி அப்படின்ற இடத்துக்கு போறாரு. எக்ஸ்ட்ரா இன்னொரு டயலாக் வர, நாங்க தான் தூய சக்தி, தூய சக்தின்னு உலகத்துல எதுவுமே கிடையாது, பியூர் அப்படின்லாம் எதுவுமே பொலிட்டிக்ஸ்ல கண்டிப்பா பியூர்னு எதுவுமே கிடையாது. பட் எனிவே அவங்க ஏதோ ஒன்று சொல்றாங்க. ஸோ அதனால அந்த ஸ்டைல்ல அவர் பேசுறாரு. ஆனா இதுல வேடிக்கையான விஷயம் என்னன்னா, இந்த மாதிரியான கேள்விகளுக்கெல்லாம் யூஸ்வலா யார் பதில் சொல்லுவாங்கன்னா, யூடியூப்ல, ட்விட்டர்ல, ஃபேஸ்புக்ல டிவிக்கு நண்பர்கள் பதில் சொல்லிட்டு இருப்பாங்க. நாங்க ஏன் அந்த பேரை சொல்லலைன்னா அது காரணம் அவங்க சொல்லுவாங்க, நாங்க ஏன் இவங்களை எதிர்க்கிறோம்னா, நாங்க ஏன் அதிமுக பேரை யூஸ் பண்ண மாட்டேங்கிறோம்னா இதுக்கெல்லாம் அவங்க தான் பதில் சொல்லுவாங்க. நீங்க 30,000 பேரை கூட்டிட்டு ஒரு பஸ் மேல ஏறி நின்று பாவம், சரி 50,000 பேரு, சரி 70,000 பேர் கூட வச்சுக்கோமே, நிறைய பேர் வந்திருக்காங்க, 1,00,000 பேர், 1 லட்சம் 2 1 லட்சம் 1 லட்சத்துக்கு மேல போனான்றீங்களா? ரைட்டு. ஸோ இவ்வளவு பேர் வராங்க, பஸ்ல ஏறி நின்று பேசுறீங்க, உங்களுக்காக கால்ல இருந்து வெயிட் பண்றாங்க. இந்த யூடியூப் கேள்விகளுக்கு இங்கதான் பதில் சொல்லணுமா? இவங்களை நிக்க வச்சுக்கிட்டு யூடியூப் கேள்விகளுக்கு நாங்க ஏன் இவங்களை எதிர்க்கல, நாங்க ஏன் அவங்கள எதிர்க்கிறோம், நாங்க ஏன் இந்த பேரை சொல்லல, அதுவும் பார்த்தோன்னா எந்த பேருமே சொல்லாம அதெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. சோ இதெல்லாம் நீங்க மேடையில பேச வேண்டிய விஷயம் கிடையாது. மேடையில நீங்க பேசுறதை கேட்கறதுக்காக ஆயிரக்கணக்கான மக்கள் இருக்காங்க. சோ கொஞ்சமாவது வேல்யூ ஆட் பண்ணும் அதுக்கு. இந்த விஷயங்கள் பார்த்தோம்னா சோசியல் மீடியால நீங்க டிஸ்கஸ் பண்ணலாம், ட்விட்டர் ஹேண்டில் நீங்க டிஸ்கஸ் பண்ணலாம். இதெல்லாம் மேடையில நின்று பேசுற விஷயமா எனக்கு தெரியல. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டுல பிரதான இஷ்யூவா போயிட்டு இருக்கக்கூடிய எந்த இஷ்யூமே அவரு டச் பண்ணவே மாட்டாரு. இப்போ கொள்கை தலைவர் எங்களுக்கு பெரியார் அப்படின்றாரு. பெரியார் இன்னைக்கு இருந்திருந்தாருன்னா திருப்பரங்குன்ற இஷ்யூல ஏதாவது ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருப்பார்ல. ஆனா கொள்கை தலைவர் பெரியார்னு சொல்லிக்கிட்டு பெரியார் எனும் கடப்பாறை அப்படின்லாம் சொல்றாரு. ஆனா திருப்பரங்குன்ற இஷ்யூல உங்க ஸ்டாண்ட் என்ன அப்படின்றத சொல்லவே மாட்டார். நேற்று அருண்ராஜ் ஐஆர்எஸ் அவர்கள், முன்னாள் ஐஆர்எஸ், அவர் சொல்றாரு, எல்லாரும் ஒத்துமையா தான் இருக்கணும், இங்க சாதி மதம் அதெல்லாம் கிடையாது, தமிழர்கள் எல்லாம் ஒத்துமையா வாழணும். பாடம் எடுக்க சொல்லல, உங்க ஸ்டாண்ட் என்ன? சினிமா ஸ்டைல் இது சினிமா ஸ்டைல் இது, எல்லாரும் ஒத்துமையா அது ரைட்டு. இந்த இஷ்யூல உங்க ஸ்டாண்ட் என்னன்னு சொல்லணும்ல. எனக்குள்ளயும் உனக்குள்ளயும் ஒரே ரத்தம் தான் ஓடிட்டு இருக்கு, நானும் நீயும் ஒண்ணுதான், நம்ம எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும், இதெல்லாம் சினிமா ஸ்டைலு. சரி, டீப்பா ரைட்டு, இதுக்கு என்ன ஸ்டாண்ட் உங்களுக்கு அப்படின்னு கேட்டா சினிமாக்காரங்க ஸ்டாண்டை தவிர மற்ற எல்லாம் பேசுவாங்க. ஏன்னா ஸ்டாண்ட் எடுத்துட்டாங்கன்னா சினிமாக்காரங்களுக்கு பிரச்சனை. திருப்பரங்குன்றம் இஷ்யூல விஜயால ஸ்டாண்ட் எடுக்க முடியாது. விஜய் ஒரு நடிகர், நாட் அ பொலிட்டீஷியன். அவர் டெம்பரரியா பொலிட்டிக்ஸ்ல இருக்காரு, எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் பொலிட்டிக்ஸ்ல இருக்க மாட்டார்.
அவர் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் சினிமா நடிக்க போயிடுவார். இப்ப பீக் டைமுங்க. எலெக்ஷன்ன்றது ஒரு ப்ராப்பர் பொலிட்டீஷியனோட முக்கியமான ஒரு டைம். இந்த டைம் கூட பார்க்கும்போது ஒரு சைட்ல சினிமா, ஒரு சைட்ல பொலிட்டிக்ஸ் போயிட்டு இருக்கு. ரெண்டும் அப்படியே பேரலா தான் போயிட்டு இருக்கு. சினிமா ஒரு சைட்ல, இன்னொரு சைட்ல பொலிட்டிக்ஸ் போயிட்டு இருக்கு. இன்ஃபேக்ட் சினிமாக்கு தான் அதிகமான முக்கியத்துவம் இப்ப கொடுக்குறாரு. எலெக்ஷனுக்கு முன்னாடி, அதுவும் உங்களோட ஃபர்ஸ்ட் எலெக்ஷனுக்கு முன்னாடி நீங்க சினிமாக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறீங்கன்னா, எலெக்ஷனுக்கு அப்புறம் நீங்க சினிமா முக்கியத்துவம் கொடுக்காம இருப்பீங்களா? அப்ப நீங்க என்ன பண்ண போறீங்க? எலெக்ஷனுக்கு அப்புறம் கண்டிப்பா சினிமாவுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பீங்க. அப்படி இருக்கும்போது விஜய்க்கு தெரியும் அவருக்கு சினிமா கெரியர் தான் முக்கியம். அந்த பிளானோட அவர் இருக்கும்போது அவர் ஆடியன்ஸை ஸ்பிளிட் பண்ண விரும்ப மாட்டார். விஜயோட ஆடியன்ஸை ரெண்டா உடைக்கிறத விஜய் விரும்ப மாட்டார். சோ அதனால கஸ்டோடியல் டெத் நடந்தது, விஜய் பேசல. இந்த மாதிரி சில விஷயங்கள் வரும்போது அவர் பேச மாட்டார். பேசினா கேஸ்ட் ஆங்கிள் இருக்கக்கூடிய விஷயங்களா இருக்கலாம், ரிலிஜன் சார்ந்த விஷயங்களா இருக்கலாம், அதெல்லாம் பேசினா அவரோட ஆடியன்ஸ் உடஞ்சிருவாங்க. ஆணவ படுகொலை நடக்குது, ஆணவ படுகொலை பத்தி பேச முடியாது அவர்னால. நல்லா கவனிங்க, நடிகர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா சில இஷ்யூஸ் தான் பேசுவாங்க. ஜல்லிக்கட்டுக்கு எல்லாம் பேசுவாங்க, அதுவும் சில ஆட்சி நடக்கும் போது தான் பேசுவாங்க. சில ஆட்சி நடக்கும்போது சில இஷ்யூஸ் அங்கேயும் டச் பண்ண மாட்டாங்க. அவங்களோட ஃபேன் பேஸை உடைக்கக்கூடிய விஷயங்களை அவங்க பண்ண மாட்டாங்க. இப்ப ரஞ்சித் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாருல, அந்த ஸ்டாண்ட ஆக்டர்ஸால எடுக்க முடியாது. அவங்க ரொம்ப யோசிப்பாங்க அதை எடுக்க. அதுவும் விஜய் மாதிரியான ஸ்டார் எடுக்க முடியாது. ஏன்னா விஜயோட விருப்பம் என்னவா இருக்கும்னா, 7 கோடி தமிழர்களும் என் படத்தை பார்க்கணும். நான் ஏன்னா மெகா ஸ்டார், தமிழ்நாட்டில் கூடிய 7 கோடி பேரும் பார்க்கணும், உலகம் முழுக்க இருக்கக்கூடிய 4 கோடி தமிழர்களும் என்னோட படங்களை பார்க்கணும். எல்லாருமே என்னோட மார்க்கெட். நான் அரசியல்வாதி மாதிரி ஸ்டாண்ட் எடுத்தேன்னா, அதிமுக ஸ்டாண்ட் எடுக்கிறது, திமுக ஸ்டாண்ட் எடுக்கிறது, பாஜக ஸ்டாண்ட் எடுக்கலாம் எடுத்தாச்சுன்னா எனக்கும் பாதி ஆடியன்ஸ் உடஞ்சிருவாங்க. எனக்கு அது எனக்கு வேண்டாம். நான் எல்லாருக்குமான ஒரு ஆளா இருக்கும். ஸோ இந்த மத வேறுபாடுகள், இன வேறுபாடுகள், அரசியல் வேறுபாடுகள் எல்லாம் கடந்தவங்க தான் விஜய் மாதிரியான பிராண்டு. ஸோ அதனால அரசியலுக்குள்ள வந்தாலுமே இந்த லாஜிக்கு உட்பட்டு தான் அவர் செயல்படணும். ரெண்டாவது, நீங்க சொன்னீங்க பாருங்க, இஷ்யூஸ் எல்லாம் பேச மாட்டேங்கிறாரு. அருமையா பேசினாரு. ஊழல் இருக்குன்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் நீட் இஷ்யூ கையில் எடுத்தாரு. இந்த மாதிரி 4-5 இஷ்யூஸ் எடுத்தாரு. ஆனா இதுல என்ன கேள்வினா, இந்த இஷ்யூஸ் எல்லாம் இருக்குன்னு தெரியுது இல்ல, இந்த 4 வருஷம் என்ன பண்ணீங்க? இந்த இஷ்யூஸ் எல்லாம் இருக்கும்போது சரி, கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷம் ஆயாச்சு, இந்த இஷ்யூஸ்க்கு எதிராக என்ன பண்ணீங்க? ஈரோட்டு மக்கள் பிரச்சனை ஃபேஸ் பண்றாங்க நிறைய சொல்றீங்க, தமிழ் மக்கள் ஃபேஸ் பண்ணக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் சொல்றீங்க. இதுக்கு எதிராக நீங்க இந்த 2 வருஷம் என்ன பண்ணீங்க? ஒண்ணுமே பண்ணல. இதுல திமுக மோசம்னு சொல்றீங்க. திமுக மோசம், இந்த பிரச்சனைகள் எல்லாம் பண்றாங்க, சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றல. அதை பத்தி ஒண்ணுமே பேசாம இருந்த நீங்க என்ன களத்துல இறங்கி நீங்க பிரச்சாரம் பண்ணீங்களா? அதுக்கு எதிராக போராடினீங்களா? உங்களோட செயல்பாடு என்ன? ஒண்ணுமே கிடையாது. இவங்களோட செயல்பாடு என்னன்னா, பிரச்சாரத்துக்கு பேசிட்டு போறது மட்டும் தான் இவங்களோட செயல்பாடு. இப்படி பேசணும்னு என்ன ஆக போகுது? நீட் எல்லாம் என்ன விலை கிடைக்க போகுதா என்ன? கிடைக்க போறது கிடையாது. ஊழல் எல்லாம் தீர போகுதா என்ன? அப்ப நீங்க அதுக்கு தேவையான விஷயங்கள் பண்ணிருக்கணும். அது பண்ணிருக்கீங்களா? பண்ணல. சோ நீங்க பிரச்சனைகளை யூஸ் பண்ணி ஓட்டா கன்வெர்ட் பண்ண பாக்குறீங்க. பிரச்சனைகளுக்கு தீர்வு காணுவது உங்களோட நோக்கம் இல்லை, அன்பார்ச்சுனேட்லி. ஓகே, பார்க்கலாம் விஜய் அவருடைய அடுத்த மீட்டிங்ல என்ன பேசுறாரு, புதுசா எதனா கொண்டு வராரு அப்படின்னு. இதேதான் 90% ஒரே இதுதான் இருக்கும். ஒரு 10% புதுசா சில விஷயங்கள் வரும். அதாவது இந்த கம்பளை ஏறினதா இருக்கலாம், தம்பி கீழே இறங்குன்னு சொன்னதா இருக்கலாம். பட் அதை தாண்டி கோர் பொலிட்டிக்ஸ் 90% ஒன்றா இருக்கும். ஓகே, இதை இன்னைக்கு ஃபுல்லா டிஸ்கஸ் பண்ண போறாங்க மெயின் ஸ்ட்ரீம் மீடியா எடுத்து. ஓகே ரைட், நிறைய விஷயங்களை மட்டும் பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி.